அன்யங்காமி வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தான் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு வியூவர்ஸ் நிறைய போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி இல்லை. ஸோ அதனால தான் ப்ளீஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் வந்து புரியும். ஏன்னா நான் பேசுகிறதே வள கொலன்னு தான் பேசுவேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஸ்டோரியே வந்து புரியும், ஓகேவா? தென் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ்டா, அவள் தான், ஓகேவா? சரி, ஓகேடா, நம்ம வந்து ஸ்டோரி உள்ள போகலாம். நம்ம லாஸ்ட் பார்ட்டை வந்து எதில் ஃபினிஷ் பண்ணியிருந்தோன்னா, நீங்கள் வந்து ஹோபியோட வீட்டுக்கு நீங்கள் எல்லாருமே, நீங்கள் உங்கள் பிரதர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து ஹோபியோட வீட்டுக்கு போயிருக்கீங்க. ஸோ இதில் தான் முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்து இதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? தென் நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து கால் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஹோபி வீட்டில் இருக்கேன் அப்படி இப்படின்ட்டுங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை செம்மையாக கழுவி ஊற்றுறாங்க. நீங்கள் அப்படியே பேசிகிட்டே நம்ம ஹோபியோட கையை பிடிச்சிட்டு நிற்குது. கரெக்டாக நம்ம ஹோபியோட அப்பா வந்து வந்துட்டு பார்க்குறாரு, யார் இந்த பொண்ணு, நம்ம பையன் கையை எதுக்கு பிடிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அங்கிள் என்னாச்சு, ஆண்டி டவல் எங்கே இருக்குது, ஆண்டி சீக்கிரம் டவல் எடுங்க ஆண்டி, எடுங்க ஆண்டினோடனே அவங்க இருமா அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த டவலை பிடுங்கிட்டு இந்தாங்க அங்கிள் தலையை தவட்டுங்க அங்கிள், கோல்டு வந்துடும் அங்கிள் அப்படின்றீங்க. ஹோபியோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஏம்மா பொண்ணே, யார் நீ, என் பையனோட ஃப்ரெண்டா, யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஹோபியை திரும்பி பார்த்து, ஹோபி என்னடா அப்படின்றீங்க. ஹோபி இரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து, அப்பா இவ தான்ப்பா உங்கள் என்னப்பா, இவ தான் உங்கள் வருங்கால மருமக அப்படின்னோடனே நம்ம ஹோபியோட அப்பா, டே என்கிட்ட எதுவுமே கேட்காம நீயே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடுவியா? இந்த பொண்ணை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இவளை பற்றி ஏதாச்சும் விசாரிச்சிருக்கியா? நல்ல பொண்ணா என்னன்னு தெரியுமா? அதுக்குள்ளே நீ வாட்டுக்கு லவ் மருமகன்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னோடனையும் ஹோபியோட அம்மா வந்துட்டு, ஏங்க அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த பொண்ணை பற்றி எல்லாமே விசாரிச்சிட்டேன். அந்த பொண்ணு கூட நான் ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவோம். ஹோபியோட அப்பா, ஓ அப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க இந்த பொண்ணு தான்ட்டு. இவள் வீட்டில் சொல்லிட்டிங்களா? இவள் வீட்டில் நாட் ஓகேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் நம்ம ஹோபி வந்து, ஐயோ ஆமாம்ல அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஹோபியோட அம்மா, டேய் இப்போ தானே நான் அந்த பொண்ணோட அம்மாட்ட பேசினேன், நான் அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். நீ அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க வேணும்னே தான் பையனுக்கு ஃபோன் பண்ணி சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே, நீங்கள் எங்கள் அம்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்களா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதா இல்லை எங்கள் அம்மாட்ட பேசுகிறதான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 ஃபோனு காதில் வச்சுட்டு நான் பட்ட பாடு இருக்கே. என்னை கலாய்க்கிறதுக்கு வேறு ஐடியாவே கிடைக்கலையா உங்களுக்கு அப்படின்றீங்க. ஹோபியோட அம்மா, சரிம்மா விடு, என் பையன் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஓகேவா? கொஞ்சம் கஷ்டப்படு அப்படின்றாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பையன் கஷ்டப்படுவான், அதை பார்த்து தினமும் அப்படியே கண்ணீர் விடுவீங்க பாருங்க. உடனே ஹோபி, ஏ வயன் என்னடி சொல்கிற, என் அடிப்பியா? ஏ அடிக்கலாம் மாட்டேன் ஹோபி, உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்றீங்க. ஹோபிக்குன்னு அப்படியே கண்ணு மூலையெல்லாம் பிதுங்கிட்டு விழுந்துரும் போல். அவர் அப்படி ஒரு ஷாக் மூமெண்ட் ஒன்று விட்றாரு. நீங்கள் சும்மா சொன்னேன்டா என் பாப்பாவை அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹோபியோட கன்னத்துலேயே வந்து கையை வைக்கிறீங்க. ஹோபி வந்து உங்களோட 2 கன்னத்தையும் அப்படியே அவரோட 2 ஹேண்டால் ஹோல்ட் பண்ணிக்கவும், உங்கள் தம்பி, அக்கா நான் சின்ன பையன், எனக்கு ஏதாச்சும் ஒரு ரூம் கொடுங்க, நான் போய் தூங்கிக்கிறேன், அப்புறமே நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னோடனே உங்களுக்கு எப்படி ஐயோ எல்லோரும் இருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் ஹோபி பார்க்கவும், நம்ம ஹோபி நீ தானே நீ என்னை தொட்ட அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. மற்றவங்க எல்லோரும் சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்க, தயவு செஞ்சு ரூம்குள்ளே போயிடுங்க, இங்கெல்லாம் இருக்காதீங்க அப்படி சொல்லுவோம். நீங்கள் ஹோபி ஒரு ரூம் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஹோபி இந்த லெஃப்ட் ரூம் தான் அப்படின்னோடனே நீங்கள் எனக்கு தெரியும், நான் சும்மா தான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹோபி வந்து அப்படியே தரன்னு இழுத்துட்டு ரூம்குள்ளே நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. ஹோபியோட அப்பா, பாரு ஒரு குடும்ப பொண்ணு பண்ணுற வேலையா இதெல்லாம், நம்ம பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனால் பரவாயில்ல, இந்த பொண்ணு இழுத்துட்டு போதே அப்படின்னோடனே ஹோபியோட அம்மா, ஏங்க அவள் சும்மா இது மாதிரி பண்ணாங்க, நீங்கள் வேறு எல்லாத்துலேயும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னோடனே நம்ம ஹோபியோடப்பா, இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், கொஞ்ச நாள் அந்த பொண்ணு கூட பழகணும்,
அப்போ தான் அவள் எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படின்னு தெரியும் அப்படின்னோடனே நம்ம ஹோபியோட அம்மா நீங்கள் என்னமோ பண்ணி தொலைங்க, வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குங்க வாங்க அப்படின்னோடனே ஹோபியோட அப்பாலாம் சாப்பிட்டு அவங்களாம் போய் தூங்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரே ரூமில் 3 பேரும் போய் படுத்துக்கிறாளுங்க. உங்கள் தம்பியும் வந்து ஒரு ரூமில் படுத்துக்கிறான். தென் நீங்களும் ஹோபியும் வந்து ஒரு ரூமில் இருக்கீங்க. நீங்கள் ஹோபிகிட்ட ஹோபி உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு அப்படியே சாஃப்டாக கேட்கும். நம்ம ஹோபி இல்லை பேபி ஏன், இல்லை எனக்கு தூக்கம் வருது, ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஹோபி டக்குனுங்க ஹேண்டை பிடிச்சி இழுக்கவும் நீங்கள் அப்படியே ஹோபி மேலே விழுந்துடுறீங்க. எப்படின்னா இங்கே ஹோபியோட ஃபோர்ஹெட் இருக்குல்ல, அங்கே உங்கள் லிப்ஸு அப்படியே கிஸ் பண்ண மாதிரி நம்ம ஹோபி ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு 2 இன்ச் கீழே கிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் நீ ரொம்ப ஃபாஸ்ட்டுடா ஹோபி ஆனா அப்படின்னோடனே நம்ம ஹோபி ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னோடனே நம்ம ஹோபிகிட்ட வந்து இப்படி சொல்லவும் நீங்கள் நல்லதான், ஆனால் இது ரொம்ப தப்பு, நீ என்னை விடுவியா, நான் போய் தூங்குவேண்ணா, நம்ம காலையில் பார்க்கலாம் ஓகேவா, பாய் பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஹோபி இரு அப்படி சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே வந்து உங்களை லாக் பண்ணிடுறாரு அந்த செவுரில் சாச்சு. அப்படியே நீங்கள் ஹோபி என்னை விடு, இப்போ என்னை விட போறியா இல்லையா அப்படின்னோடனே நம்ம ஹோபி ஐ லவ் யூ சொல்லிட்டு போ அப்படின்னோடனே நீங்கள் இதுக்கு தானா லவ் யூ பிவி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்கிறீங்கன்னு அப்படி சொல்லவும் நம்ம ஹோபி என்னடி லவ் யூ மட்டும்தான் சொல்லுவியா அப்படின்னோடனே நம்ம ஹோபி இப்படி கேட்கும். நீங்கள் அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னோடனே நம்ம ஹோபி ஒரே ஒரு கிஸ்தி, நம்ம ஃபஸ்ட் கிஸ்டி ப்ளீஸ் டி அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட் கிஸ் தானே, அதெல்லாம் நம்ம நல்லா டைம் பார்த்து அப்போ நான் தரேன், இப்போ என்னை விடுடா எனக்கு தூக்கமாக வருது அப்படின்றீங்க. நம்ம ஹோபி நோ நெவர் எவர் கிவ் அப் அப்படின்றாரு. நீங்கள் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாத டயலாக்லாம் பேசுகிற, இப்போ என்னை விட போறியா இல்லையா அப்படின்றீங்க. நம்ம ஹோபி கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் என்னடா விடுடா அப்படின்ற மணிக்கு நீங்கள் வந்து ஹோபிகிட்ட சொல்கிறீங்க. ஹோபி சரி ஓகே போ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன கோச்சிக்கிட்டியா அப்படின்ட்டு கேட்குறீங்க. நம்ம ஹோபி நான் இதை கோச்சிக்க போகிறேன், எல்லாம் என் டைம், என் தலையில் தான் எழுதியிருக்கு போனி அப்படின்றாரு. நீங்கள் ரொம்ப சலிச்சுக்காதடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹோபி வந்து ஒரு மாதிரி லுக்கு விட்டுறீங்க. ஹோபிக்கு வந்து புரிஞ்சிருச்சு. கிளம்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ 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 அப்படின்றார். நீங்கள் நீ தானே கேட்ட இப்போ என்ன வேணான்ற அப்படின்னோடனே நம்ம ஹோபி வந்து அப்படியா, நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா அப்படின்னோடனே நம்ம ஹோபி சாரிடா நீங்கள் நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், பிகாஸ் தானே உனக்கு தானே அப்படின்றீங்க. நம்ம ஹோபி அப்படியா அப்புறம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் ஹோபி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பின்னாடி போகிறீங்க. தென் டக்குன்னு வந்து ஹோபி உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து வந்து ஒரு கிஸ் பண்ணிடுறாருடா. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஹோபியை வந்து தள்ளி விடுறீங்க ஓகேவா. தள்ளி விடவும் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே கத்துறா, எதுக்கு நீ தள்ளி விட்ட அப்படி சொல்லிட்டு கத்துறா. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து கனவா அப்படி சொல்கிறீங்க. நம்ம ஹோபி சாரி உங்கள் ஃப்ரெண்டு கனவா, என்னடி கனவு கண்ட, கனவுல என்ன எட்டி உதைக்கிற, என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்றா. நீங்கள் வந்து இல்லடி நான் வந்து ஹோபியோட அம்மாவை போய் பார்த்தேன், அப்புறம் ஹோபி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார், ஹோபியோட அம்மாவும் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் வந்து ஹோபியோட அப்பாவும் வந்து நான் நல்ல பொண்ணுன்னு சொன்னார். தென் நானும் ஹோபியும் ஒரே ரூமில், ஹோபி என்னை கிஸ் பண்ண வந்தார், பண்ணிட்டாரு, நான் அப்படியே தள்ளி விட்டுட்டேன், அப்புறம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்து தலையில் கையை வச்சுட்டு தலைப்பாடாக அடிச்சுக்கிறா. உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை, நைட்டு தனியாக போயிட்டு வந்தனால உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்டு இப்படி கேட்கும். நீங்கள் எனக்கு அந்த விஐபி டிக்கெட் வேணும்டி ப்ளீஸ் டி அப்படின்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சரி போனால் போகுது தரேன், ஆனால் நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த ஒரு காரணத்துக்காக தான் தரேன், நீ இதையே ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு எது கேட்டாலும் இவ கொடுத்துருவான்னு மட்டும் நீ நினச்ச
மவளே ஐ வாண்ட் கில் யூ அப்படின்றா. நீங்கள் ஐ லவ் யூ டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவள் கன்னத்துலேயே போய் கிஸ் பண்ணுறீங்க. வைச்சி கருமன் தள்ளிப்போ. சே, நானே ஜிமினாக்காக இந்த கன்னத்தை ரெடி பண்ணி வச்சா இவன் வந்து மொத்தம் கொடுக்குறா, போய் தலை அப்படின்றா. நீங்கள் சாரி தேங்க்யூடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே குதிச்சுட்டு ஓடுறீங்க. உங்கள் தம்பி இவளுக்கு என்னடி ஆச்சு, உங்கள் கூட சேர்ந்து இவளும் பைத்தியம் ஆயிட்டா, என்னடி ஆச்சு எங்கள் அக்கா காரிக்கு அப்படின்ட்டு அவன் கேட்கும். உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறா, அலீனா சொல்கிறா, அதுவா உங்கள் அக்காவுக்கு நான் விஐபி டிக்கெட் தரேன்னா அதான் நான் இப்படி குதிச்சிட்டே போகுது அப்படின்னோடனே உங்கள் தம்பி யாரை கேட்டு நீங்கள்லாம் முடிவு பண்ணுறீங்க, அந்த டிக்கெட் இருக்கிறது என் கையில், நான் யாருக்கு கொடுக்குறனோ அதான், இல்லை நானே கூட போய் அந்த சீட்டில் உட்காந்துக்குவேன் அப்படின்னோடனே தியா வந்து நீ தான் நான் ஆர்மி இல்லை, எங்கள்கிட்ட கொடுத்தா அவனுக்கு என்ன பெயினாக இருக்கா அப்படின்னும். நீங்கள் வந்து ஆமாண்டா தம்பி, இந்த காசு என்னோடது, நீ எப்படி இந்த டிக்கெட்டை யாருக்கு தரலான்னு முடிவு பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு தான் தரேன்னு சொல்லிட்டாளுங்க, அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் வாங்கினது என்னோடய காசில், என்ன நீ என்ன நடுவில் அப்படியே சந்தில் சிந்து பாடுறியா அப்படின்னும் உங்கள் தம்பி. என்னடி 4 பேர் ஒன்று சேர்ந்து என்ன இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் யார் என் பக்கம் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிக்கெட் அப்படின்னோடனே நீங்கள் எந்த டிக்கெட் தம்பி சொல்கிற அப்படின்னோடனே உங்கள் தம்பி வந்து பாக்கெட்டில் கையை விடுறான். விட்டு பார்த்தா டிக்கெட்டை காணும். டிக்கெட் எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதை கையில் வச்சுட்டு இந்த டிக்கெட்டான்னு பாரு, ஐ திங்க் நீ இதை தான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே உங்கள் தம்பி திருட்டு நாயே இது எப்படி திருடுன அப்படின்னும். நீங்கள் யாரை பார்த்துடா திருட்டு நாயே, என்ன என் காசு எனக்கு தெரியாமல் நீ திருடுவ, அப்பா காசையும் திருடுவ, அம்மா காசையும் திருடுவ, அது போதாதுன்னு அந்த கிளவி காசையும் வர திருடுவ, நீ என்ன திருடின்றியா அப்படின்னு உங்கள் தம்பிட்டு சொல்லுவோம். உங்கள் தம்பி பர்சனலெல்லாம் லீக் அவுட் பண்ணாத, உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்கணும். நீங்கள் ஓஹோ என் தம்பிக்கு அசிங்கமாக இருக்கா, சரி அப்படின்றான். நீங்கள் வந்து சாரி நீங்கள் சொல்கிறீங்கடா, நான் வர காரணம் மாற்றி சொல்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லவும் உங்கள் தம்பி இங்கே பாருக்கா அப்படின்னோடனே நீங்கள் என்னது அக்காவா, இவ்வளோ நேரம் யாரோ வாடி போடி நாயே பேயே பிசாசே இந்த மாதிரிலாம் கேட்டுச்சு, இப்போ ஒன்று திடீர்னு அக்கா அப்படின்னவும் உங்கள் தம்பி அதெல்லாம் அப்படி தான்க்கா, நீ என்னை பற்றின மித்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்க, அதை மெயின்டைன் பண்ணிக்கோ, இல்லைனா உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் பார்த்துக்கோ அப்படின்ற. நீங்கள் சார் இப்போ என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்க அம்மா, அவனை நான் தானே உன்னை பிளாக்மெயில் பண்ணணும், வாயை மூடிட்டு கொடுக்குற சீட்டில் உட்காடுறியா, பிடிஎஸ் எங்கள் ஆளுங்க கன்சர்ட்டை பார்க்குறியா, உனக்கு தின்றதுக்கு ஏதாச்சும் அக்கா வாங்கி தருவேன், சாப்பிட்டியா அப்படின்னு அமைதியாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு. எங்கள் தம்பி எல்லாம் உன் நேரண்டி, ஒரு நாள் என்கிட்ட மாட்டு வெடி அன்றைக்கி இருக்குடி உனக்கு அப்படின்னும். கரெக்டாக உங்கள் அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் மை ஸ்வீட் மம்மி வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுறீங்க அப்படின்னும். உங்கள் அம்மா என்னாச்சு, என்ன திடீர்னு வித்தியாசமாக பேசுகிற, என்னாச்சு அங்கே ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, ஏதாச்சும் பிடிச்சிச்சா என்ன உனக்கு, என்கிட்ட இவ்வளோ மரியாதையெல்லாம் வர பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அம்மா அதெல்லாம் அப்படித்தாம்மா, அம்மா நாளைக்கு பிடிஎஸ் கன்சர்ட் இருக்குமா, நான் போகிறேம்மா, எனக்கு அப்படி ஹூஸ் பம்ப்ஸ்லாம் வருதும்மா, நான் வர பிடிஎஸில் ஜேஹோப்பை வர நேரில் பார்த்தேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அவன் என் கனவுல வந்தாம்மா, அவனுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகிற மாதிரி வந்துச்சு, ஆனால் மேரேஜ் ஆகலை அப்படின்னு. உங்கள் அம்மா அதானே உம்முஞ்சிக்கு அந்த பையன்லாம் ரொம்ப ஓவரு, அவனுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்றாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கனவு வந்துச்சுதுன்னு அதை சொன்னால் அதில் கூட நீ சந்தோஷப்பட மாட்டியாம்மா அப்படின்னும். உங்கள் அம்மா நான் எதுக்குடி சந்தோஷப்படணும், உன் கனவு வந்துச்சுன்னா நீ சந்தோஷப்படு, ஆனால் மவளே நான் காட்டுற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த கையில் குத்தி இருக்க டேட்டோவை போய் அழிப்போ அப்படின்றாங்க. நீங்கள் அதெல்லாம் அழிக்க முடியாதுமா, அதெல்லாம் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பையனா சொல்லு, நான் வேணா திங்க் பண்ணுறேன், மற்றபடி நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், இப்படியே வேணா நான் வந்து ஒரு ஆர்மி கேர்ளாக ஹோபியோட பயாஸா இருந்துக்கிறேனே அப்படின்றீங்க. உங்கள் அம்மா செருப்பு வந்து அப்படியே பறந்து வந்து மூஞ்சிலே விழும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நீங்கள் நான் தான் சவுத் கொரியாவில் இருக்கேன், நீ அங்கேருந்து தூக்கிப்பட்ட என் மூஞ்சிக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பி மா அப்படி சொல்லிட்டு அவன் கத்தவும் உங்கள் அம்மா என்ன அவன்கிட்ட ஃபோனு கொடு அப்படின்றாங்க. நீங்கள் இந்தா அவன் ஏதாச்சும் சொன்ன நீ தம் அடிக்கிற விஷயத்த சொல்லிட வேண்டாம் அப்படின்றீங்க. உங்கள் தம்பி சொல்ல மாட்டேன்க்கா, என்னக்கா நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி, அக்கா நான் சொல்ல மாட்டேன், ஃபோன் தான் அப்படின்ட்டு சாஃப்டாக கேட்டு வாங்கிக்கிறான். நீங்கள்
வருவடா வருவ, சரியான ஆள் தான் நீ அப்படின்ற மணிக்கு நீங்கள் உங்கள் தம்பிகிட்ட வந்து ஃபோனு கொடுக்குறீங்க. தென் அவன் வந்து பேசுகிறான். அண்ட் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்புறீங்க. தென் கிளம்பி போகும்போதே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரே இது, ஏன்னா நீங்கள் நேற்று நைட்டு வேறு கனவுக்கு முன்னாடி ஓகேவா ஹோபியை வந்து பார்த்தீங்க. ஹோபி வேறு உங்களை வந்து ஹோட்டல் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார் வாக்கிங்லேயே வேறு. உங்கள் நேமெல்லாம் வேறு கேட்டு ஸ்வீட் நேமு அப்படிலாம் வேறு சொல்லிட்டு போனாரா. உங்களுக்கு நான் ஐயோ அதெல்லாம் நினைக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. தென் நீங்கள் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் ட்ரெஸ்லாம் இது பண்ணுறீங்க. கொரியன் ஸ்டைல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தெரியாதா? நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம கொஞ்சம் டீசெண்டாக கொரியன் ஸ்டைல்லே போகலாம் அப்படின்ற மணிக்கு நீங்கள் தேவை ஜீன் டிஷர்ட் தான் இருக்குது. நீங்கள் இதை தான் போடணுமா? அங்கே எல்லா பொண்ணுங்களும் இது மாதிரி தான் வரும், நம்ம கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேண்டாமோ அப்படின்னு யோசிக்கவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காஸ்ட்யூமு பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. தென் அதுவுமே இந்த பொம்மைக்கு போட்டு விட்டுருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் சும்மா ஷோக்காக மட்டும்தான் அது வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் இனிமேல் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடுக்காக அது வந்து வச்சுருக்கோம். நீங்கள் போய் அங்கே இருக்க சேல்ஸ் கேர்ள்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க வந்து மேம் இது சேல்ஸுக்கு கிடையாது, இது நாங்கள் ஒரு ஆட்காக வச்சுருக்கோம், இனிமேல் தான் இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் வரும், ஸோ அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் நீங்கள் என்னது அப்படியா, அப்புறம் கீழே சேல் போட்டிருக்கு அப்படின்னோடனே அந்த பொண்ணு கம்மிங் ஜூன் சேல், அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே சேல் பண்ணுவோம், அதனால நாங்கள் வந்து கீழே சேல் போட்டிருக்கோம் அப்படின்னோடனே நீங்கள் அதெல்லாம் எப்படி நீங்கள் போடலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னும் அந்த பொண்ணு எங்கே அதெல்லாம் தர முடியாதுங்க, நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு மேனேஜர்கிட்ட வந்து உங்களை கூப்பிட்டு போய் விடுது. நீங்கள் எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னு செம்மையாக அழுவுறீங்க, அப்படி நீங்கள் வேறு கதறீங்க. ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு சேல் பண்ணுறீங்கன்னா விளம்பரம் போட வேண்டியதான், எதுக்குடா இப்படி மாட்டி வைக்கிறீங்க, பார்த்து ஆசையாக நான் வந்து வாங்கலான்ட்டு இருந்தா என்னடா நினச்சிட்ருக்கீங்க மனசில் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. தென் அங்கே வந்து நம்ம டயாங்கும் ஜிமினாவும் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து அப்படியே மாஸ்க்கு போட்டு கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நீங்கள் இப்படி சண்டை போட்டுருக்கிறது பார்க்கவும் நம்ம தயாங் வந்து யார் இந்த பொண்ணு, என்ன இப்படி சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. நம்ம ஜேகே வந்து அப்படியே பின்னாடியே வராரு. இங்கே என்னடா பண்ணுறீங்க, வாங்கடா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஜிமினாட்டியும் தயாங்கிட்டையும் சொல்லவும் ஜேகே இப்படி சொல்லவும் நம்ம தயாங் அந்த பொண்ணை பாரு என்னாச்சு அவளுக்கு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ஜேகே எனக்கு என்ன தெரியும், இந்தா இங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாரு கையில் சிப்ஸ் பேக்கெட் வச்சுட்டு, ஜிமினா போய் என்னன்னு கேட்டு வாடா போடா அப்படின்னோடனே நம்ம ஜிமினா பார்க்க என் தம்பி மாதிரி இருக்கன்னொன்னே நீ சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன், அதுக்குன்ட்டு நீ என்ன ரொம்ப பண்ணுறடா, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும், ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது, நானும் போய் கேட்குறேன் அப்படி சொல்லவும் நம்ம தான் இங்கே இரு நானும் வரேன், அந்த பொண்ணு வேறு செம்மையாக இருக்கா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து கூட வராரு. தென் வந்து அந்த மேனேஜர்கிட்ட சார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் அந்த மேனேஜர் சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி நாங்கள் அந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஆடுக்காக வச்சுருந்தோம், பட் இந்த பொண்ணு என்னடா இந்த ட்ரெஸ் தான் வேணும், எவ்வளோ பேவானாலும் நான் வந்து கொடுக்குறேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், ஏதோ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனை போய் பார்க்க போதான், ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட செம்மையாக சண்டை போட்டுருக்கு சார், நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் ஆடுக்காக தான் வச்சுருக்கோன்னு நம்ம தயவங்க ஹார்ட் அப்படியே ஒரு செகண்டில் நொறுங்கிருச்சு. நம்ம ஜிமினா தயவங்களோட ஷோல்டரே தட்டிட்டு விடு இப்போ தானே பார்த்தேன் இப்பயே போச்சு, சரி விடு அப்படி சொல்லவும் நீங்கள் சார் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, தென் இவங்க எதுக்கு கீழே சேல்னு வேறு போட்டு வச்சுருக்காங்க, இவங்க சேல்னு போடலன்னா கூட நான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருக்க மாட்டேன், இவங்க சேல்னு வேறு போட்டிருக்காங்க, ஸோ அதனால தான் எனக்கு இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக வேணும், ஏன்டா இந்த மாதிரி மாடர்ன் இல்லையாடா, இன்னொன்று வேணால் தைச்சிக்காங்கடா, நானே வேணாலும் உங்களுக்கு காசு கொடுக்காம இந்த ட்ரெஸ் ஊரில் போட்டு சுற்றி திரியிறேன், அப்புறம் எல்லாம் உங்கள்கிட்ட தானே வந்து வாங்குவாங்க அப்படின்னும் அவங்களும் ஆமாம் இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது, பட் இருந்தாலும் தர முடியாது மேடம், ஏன்னா இது நாங்கள் ஃபாரின் கம்பெனியோட காஸ்ட்யூமு, ஸோ அதனால் எங்களால் தர முடியாது மேடம் அப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போய் சார் பார்த்துட்டே இருக்கீங்களே ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தயாங்கிட்ட சொல்லவும் தயாங்க வந்து என்னடா பண்ணுறது, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தயாங்கு ஜிமினா ஜேகே வந்து அவங்க 3 பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் வேறு வழியும் வேறு இல்லை. தென் அப்புறமே தயாங்க வந்து மேனேஜர்கிட்ட சார் இங்கே கொஞ்சம் வாங்க நான் அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னோடனே அந்த மேனேஜர் வந்து என்ன சார் அந்த பொண்ணுக்கு என்ன வக்காலத்து வாங்க போகிறீங்களா, எங்களால் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தர முடியாது அப்படின்னோடனே நம்ம தயாங்க வந்து மாஸ்க்கை கழட்டி நீங்கள் பாருங்கள்
நான் பிடிஎஸ் தயாங். அந்த பொண்ணு ட்ரெஸ் தானே கேட்குது, கொடுத்து விடுங்களேன். இங்கே பாருங்கள், உங்களோட மாலுக்கு தான் கெட்ட பேர் வரப்போகுது அப்படின்னோடனே அந்த மேனேஜர், சார் அவங்க உங்கள் ஃப்ரெண்டா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னும் நம்ம தயங்க, ஐயய்ய நீங்கள் வேறு, நானே இப்போ தாங்க அந்த பொண்ணு பார்க்குறேன், நீங்கள் வேறு அதுக்கு மேலே ஃபேக் நியூஸ் எல்லாம் கிளப்பி விட்டு ரூமர் எதையும் கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்னும் அந்த மேனேஜர், சார் இல்லை சார் தர முடியாது சார் அப்படின்னும் நம்ம தான், இல்லைங்க இல்லை பரவாயில்ல கொடுங்க, அந்த பொண்ணு தான் கேட்குது. தென் அதுவும் ஒரு ஆர்மி பொண்ணு தான் போல், நாங்கள் நோட் பண்ணுறேன், அவள் அவளோட திங்ஸு அவள் பேக்கில் எல்லாமே வந்து பிடிஎஸ்ன்னு எழுதியிருக்கு. ஸோ எங்கள் ஆர்மிக்காக நாங்கள் கிஃப்ட் பண்ணுறதா நினச்சிக்கிறோம், அதுக்கு எவ்வளோ பே ஆனாலும் சரி நானே தரேன் அப்படின்னும் அந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே சார் தரோம் அப்படி சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. நீங்கள் என்ன தரீங்களா இல்லையா, இல்லை நான் போலீஸ்ட போவா அப்படின்றீங்க அந்த மனுஷன். ஸோ இந்த பொண்ணுக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவேன், நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு நம்ம தான் வந்து அந்த மேனேஜர் சொல்லவும், இந்த மேனேஜர் சிரிச்சுட்டு, ஆமாம் சார் பார்க்க எப்படி இருக்கு, நல்லா குள்ளம்மா கத்திரிக்காமா நிற்கி, ஆனால் வாய் அப்படியாப்பட்ட வாய், கண்டிப்பாக இந்த பொண்ணு நம்ம ஊர் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து உங்கள்கிட்ட வந்து, மேம் நாங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு தரோம் அப்படின்னோடனே நீங்கள், ஓ மை காட் இந்த ட்ரெஸ் எனக்கு தரீங்களா, ஐயோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கையை போட்டு அப்படியே குலுக்குறீங்க. மேனேஜர் வந்து, மேம் தேங்க்ஸ் இவர்கிட்ட சொல்லுங்கன்னு நீங்கள் திரும்பி, ஐயோ மிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் பேர் கூட தெரியாது ஆனால் தேங்க்யூ ஸோ மச் நம்ம தயாங்கோட கையை பிடிச்சி குலுக்குறீங்க. தென் குதிக்கிறீங்களா. தயாங்குக்கு இதை பார்க்க அப்படி சிரிப்பாக வருது. தயாங்க வந்து, ஓகே மிஸ் விடுங்க, என் கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு, தேங்க்யூ மிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே வந்து பில் போட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே வரீங்க. அங்கே வந்து கெஃபே இருக்குது, ஓகேவா, அங்கே வரீங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, என் மச்சான் நாங்கள் இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் வாங்கணும், அதனால் நீ போ மச்சான், போய் காஃபி தானே போ, அந்த 3 பசங்களோட போய் கூடிப்போ அப்படின்னு நீங்கள் சரி ஓகே அப்படின்றீங்க. உங்கள் தம்பி எங்கே போனானே தெரியல. நீங்கள் என்ன, அவன் ஏதாச்சும் கீழே ஃபுட் கடை ஏதாச்சும் இருந்தால் அங்கே உட்காந்து தின்னுட்ருப்பான், சரி வாங்க நம்ம போய் காஃபினாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயாங், ஜிமின் அண்ட் ஜேகே இவங்க 3 பேர் கூட நீங்கள் வந்து கெஃபே போகிறீங்க. தென் போனால் நம்ம தயாங்குக்கு வந்து, உங்களுக்கு என்ன காஃபின்னு 3 பேர்ட்டையும் கேட்கும். 3 பேர் வந்து ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. நம்ம தயா மட்டும் காஃபி வேண்டாம், ஐ ஹாவ் அ ஜூஸ் அப்படின்றது. நீங்கள் நானும் ஜூஸ் தான், சேம் டு அப்படி சொல்லிட்டு தேக்கோட கையை வந்து அப்படி அடிச்சுக்கிறீங்க. தே வந்து, ஆமாம் உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் அந்த ஜூஸ் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு, சொல்ல மறந்துட்டேன்ல, என் பேர் வந்து வயன் அப்படின்றீங்க. தென் தயாங் வந்து, சரி ஓகே நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. நீங்கள் தெரியாதே, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க, ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னும் நம்ம தயாங், என் பேர் மிஸ்டர் கிம் தயாங் அப்படின்றாரு. நீங்கள் என்னது கிம் தயாங்கா, வேர்ல்டு ஹேண்ட்ஸம் மேன், அவனோட பேராக உனக்கு இருக்குது. உண்மையாகவே அவனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவன் மேலேயும் எனக்கு ஒரு க்ரஷ்ஷு. அப்புறம் ஜேகேவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிமினாவும் பிடிக்கும், ஆரம்பும் பிடிக்கும், ஜின்னும் பிடிக்கும், ஷூகாவும் பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹார்ட்டில் யாருன்னா ஹோபி மட்டும்தான் அப்படின்றீங்க. யாருமே என்னது ஹோபியா அப்படின்றாங்க. நீங்கள் ஆமாம் என் கையை பார்த்தியா, எனக்கு ஜேஹோப்னா ரொம்ப 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 பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் ஜியோப்பை நேரில் பார்த்தேன் தெரியுமா, நான் அவர் மேலேயே ஒரு தடவை விழுந்துட்டேன். அது ஒரு ஆக்சிடெண்ட்டான்னு தெரியாமல் நான் அவர் மேலே விழுந்துட்டேன். பட் இருந்தாலும் ஹோபி வந்து என்கிட்ட பேசினார், என் நேமை வர கேட்டார் தெரியுமா அப்படின்னும் நம்ம ஜேகே வந்து தயாங்கோட ஷோல்டரில் தட்டி, ஓ மிஸ்டர் ஹோபி வந்து இந்த வேலைலாம் பார்த்துருக்காரா அப்படி சொல்லிட்டு கேட்கும். நம்ம தயாங்கிட்ட சொல்லுவோம், நம்ம தயாங்க இது அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட, ஆமாம் என்றைக்கு நீங்கள் ஹோபியை பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தேன், 2 டேஸ்ன்ற பாருங்க, நேற்று தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹோபியை. அதுதான் சார் லேட்டாக வந்தாரா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் காலரில் வேறு லிப்ஸ்டிக் மார்க் இருந்துச்சு, அது ஒன்று தானா அப்படின்ற மாதிரிக்கு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. நீங்கள் என்னை விட்டுட்டு என்னப்பா பேசுகிறீங்க, சரி ஓகே உங்கள் 2 பேர் சொல்லவே இல்லைன்னொன்னே அவங்க வந்து அவங்களோட ஜிமினா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நீங்களும் என்ன ஆர்மி பாய்ஸா, பிடிஎஸ் நேமே வச்சுருக்கீங்க அப்படின்னும் நம்ம தான் அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேப்பை கழட்டுறாரு. நீங்கள் உன் ஹேர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, செம்மையாக இருக்குப்பா உன் ஹேரு, எனக்கு தொட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்கு, நான் ஒரே தடவை டச் பண்ணுவா அப்படின்னோடனே நம்ம தான் இரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மாஸ்க்கை கழட்டுறாரு. மாஸ்க்கை கழட்டினா உங்களுக்குன்னா செம்ம ஷாக்.
தயாங்கு நீங்கள் மிஸ்டர் தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போ பண்ணுறீங்க. தென் ஜிமினா இருமா நாங்களும் வந்து கழட்டிக்கிறோம், நீங்கள் எங்கள் 3 பேருக்கு சேர்த்தே போ பண்ணு அப்படின்றாங்கடா. இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுடா ஆர்மீஸ். லவ் யூ ஸோ மச். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஸோ மச். நீங்கள் நிறைய சப்போர்ட் தரீங்க அக்காவுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.